வெல்கம் வெல்கம் டு டு அவர் அவர் லேம்ப் லேம்பாய் பாய் ஸ்டுடியோ. ஸ்டுடியோ. விடுதலை இந்த படத்த பத்தி பார்த்தீங்கன்னா, ஆ மக்கள் படைன்னு ஒரு இயக்கம் அரசாங்கத்துக்கு எதிரா வந்து செயல்பட்டுன்னு இருக்கு. ஸோ இத ஒடுக்கத்துக்கு அரசாங்கம் வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ வந்து ரெக்ரூட் பண்ணி, ஆ இந்த கூட்டத்த வந்து அழிக்கணுன்ற முடிவுல இருப்பாங்க. ஸோ இந்த போலீஸ் ஃபோர்ஸ்ல வந்து சூரியனும் ஹீரோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுவாரு. ஸோ ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவார்ன்னா, அந்த கதையில அப்படியே ட்ராவல் ஆயின்னே இருக்கும்போது, அதில வந்து ஒரு லவ் ட்ராக் கிரியேட் ஆகும். லாஸ்ட்டா விஜய் சேதுபதியோட தான் வந்து தலைவரான்னு தெரிய வரும். ஸோ இத வந்து சூரி என்ன பண்ணுவார்ன்னா, லாஸ்ட்டா அவர போயிட்டு அரெஸ்ட் பண்ணி முடிப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு படத்தோட ட்ராக். ஸ்டோரி. இந்த படத்துல சூரியோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பஸ்ல வந்துட்டுருப்பாரு. அந்த பஸ்ல பார்த்தீங்கன்னா, வள்ளலாரோட சாங் ப்ளே ஆயிட்டுருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி இவரும் வள்ளலாரோட பக்தனா இருப்பாரு. ஸோ இவரோட கேரக்டர் வந்து வள்ளலாரோட கொள்கையோட கொஞ்சம் ஒத்து போற மாரி காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்க போவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, கார்ல வந்து வள்ளலார் ஃபோட்டோ மாட்டியிருப்பாரு. ஸோ மாட்டிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். அது என்ன சொல்லுவாருன்னா, "எல்லா பேருக்கும் சாப்பாடு குடுக்க போறோன்றதே ஒரு திருப்தியா இருக்குமா?" அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். ஸோ இது வந்து வள்ளலாரோட கொள்கைகளோட ஒத்து போற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவரும் அதுக்கேத்த மாரி நெறைய இடத்துல வள்ளலார கும்புற மாரி காட்டியிருப்பாங்க. சூரி ஆ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஆ ஒரு கருணை, அப்புறம் வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒரு ட்ராக்ல தான் இருப்பாரு. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ஒரு இந்த ஊர் ஜனங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணின்னே இருப்பாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து அடிபட்டுருவாங்க. ஆ கரடியால தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்டு எடுத்துன்னு போய் இவரு தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் கொண்டு போய் சேர்ப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு இங்க நடக்கிற அந்த மலைப்பிரதேசத்தில இருக்க மக்கள வந்து ட்ராப் பண்றது, வயசானவங்கள போய் ட்ராப் பண்றது. அதேமாரி இந்த மக்கள் படையில இயக்கத்தில இருக்கிறவங்களையும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாரு. ஸோ இந்த மக்கள் படையில இயக்கத்தில இருக்கிறவங்களுக்கு வந்து சூரி மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். ஓ! போலீஸ்லயும் நல்லவங்க இருப்பாங்க. அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஊர் ஜனங்களுக்கு வந்து ஒரு அநியாயம் நடக்கும். ஸோ, அத வந்து இவரால வந்து பொறுத்துக்கவே முடியாது. ஸோ, சு இந்த இந்த ஏன் இது வந்து நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கால்குலேஷன் ஆகும். ஸோ, இத வந்து மெயினான ஆள அரெஸ்ட் பண்ணிட்டா இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படும்ல. ஸோ, இவர் என்ன பண்ணுவாருன்னா, நெறைய இடத்துல போயிட்டு பர்மிஷன்லாம் கேட்டு இது பண்ணுவார். சரி வேணாம் அப்படி சொல்லிட்டு இவரே டிசைட் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா, டைரக்ட்டா விஜய் சேதுபதிய தான் தலைவரா இருப்பாரு. அவர அரெஸ்ட் பண்றதுக்கு இவரே வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆக்ஷன்ல இறங்கிடுவாரு. பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் லவ் ட்ராக் எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா, ஹீரோயினோட பாட்டிய வந்து கரடி கடிச்சிரும். ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சூரி தான் ஹெல்ப் பண்ணுவாரு அவங்களுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ இதனால தான் அம்மா பொழைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹெல்ப் பண்ணனால சூரிக்கு வந்து கேம்ப்ல வந்து பனிஷ்மென்ட் குடுத்துருவாங்க. ஸோ அந்த பனிஷ்மென்ட் குடுத்தனால ஹீரோயினுக்கு வந்து அது தெரிஞ்சிரும். ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் வந்து சூரிக்கு வந்து சாப்பாடு குடுக்கும். ஸோ அந்த சாப்பாட சாப்பிடுறப்ப சூரிக்கு வந்து அவங்க அம்மா ஞாபகம் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு லவ் பெர்சன் வந்து அவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து இவங்களுக்கு சர்ப்ரைஸா வளையல்லாம் கிஃப்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு கோயில்ல வச்சு சூர்யா என்ன கேட்பாருன்னா, "நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த ஹீரோயின் வந்து ஒத்துக்கிற மாரி, "வீட்ல வந்து பேசுங்க. என்ட்ட கேட்காதீங்க. வீட்ல வந்து பேசுங்கன்ற" மாரி சொல்லியிருப்பாங்க. இப்ப கடைசில பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஊர் ஜனங்கள வந்து இதுக்கு முன்னாடி நெறைய ஆப்பரேஷன் நடந்திருக்கும். அதுல வந்து அந்த அந்த பிக்சர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரி இருந்திருக்க மாட்டாரு. ஸோ, இப்போ வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து போயிட்டு அந்த ஊர் ஜனங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா, அந்த ஊர் ஜனங்கள்ல தான் இந்த தலைவர் ஓட சேர்ந்தவங்க யாரோ இருக்காங்க. கூட்டத்தில முக்கியமான தலைவர் சேர்ந்தவங்க யாரோ இருக்காங்க. அந்த ஃபேமிலி அங்க தான் இருக்கு அப்டின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். ஸோ, மொத்த ஊர் ஜனங்களையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துருவாங்க. கூட்டு வந்து இப்போ சூரி முன்னாடி வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அவரு வந்து பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது மாரி ஒரு லேடீஸ வந்து கொடுமைப்படுத்துறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு இந்த இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஜென்ட்ஸும் கொடுமைப்படுத்துவாங்க. அதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, சூரியோட லவ் பண்ற பொண்ணு இருப்பாங்க. அதனால இன்னும் அவருக்கு வந்து கருணை அதிகமா இருக்கும். அவருக்கு என்ன சொல்றதுன்னே அவருக்கு புரியாது. ரொம்ப கஷ்டப்படுவாரு. அது எப்படியும் விடிக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படின்னா வெளிய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவரோட ஐடியாலஜி வந்து இதுவா கேட்கணும். பர்மிஷன் கேட்டு வெளிய கொண்டு வரணுன்றது ஒர்க் பண்ணினே இருப்பாரு. ஸோ வந்து லாஸ்ட்டா வந்து என்ன முடிவு எடுப்பாருன்னா, இந்த ஆக்ஷன்ல வந்து 50 இறங்கி முடிவு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு, டைரக்ட்டா ஒரு டீமோட விஜய் சேதுபதிய அரெஸ்ட் பண்ணதுக்கு இவர் கிளம்பிடுவாரு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேன்ல வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வருவாங்க. இத வந்து சூரி வந்து பார்ப்பாரு.
கரெக்டாக அந்த வேனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே இருப்பாங்க. கரெக்டாக அந்த ஹீரோயினிய வந்து சூரியும் பார்ப்பாரு, ஹீரோயினியும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு மல்லி பிஜிஎம் வந்து போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. அது வந்து கரெக்ட்டா எமோஷனலா சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருப்பாங்க. எப்டின்னா, வளையலும் பிளஸ் அவங்க கையும் தெரிற மாரி, அந்த வளையல் சூர்யா வாங்கி குடுத்த வளையல் தெரிற மாரி சூப்பரா காட்டியிருப்பாங்க. இந்த போலீஸ் டீம பத்தி பார்ப்போம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஓசின்ற ஒரு போஸ்டிங்ல வந்து ஒரு கேரக்டர் ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. அவர் தான் அவங்களுக்கு லீடர் மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவர் எப்டின்னா, ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாத ஒரு கேரக்டரா இருப்பாரு. ஆ அவருக்கு கீழ தான் எல்லாரும் இருக்கணும். அவர் சொல்றத எல்லாரும் கேட்கணும். சப்போஸ் அவர் சொல்றத யாராச்சும் கேட்கல அப்டின்னா, அவங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுப்பாரு. ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, சூரி வந்து இவர் சொல்றத கேட்க மாட்டாரு ஒரு இதுல. அதனால பார்த்தீங்கன்னா, சூரிக்கு வந்து நெறைய பனிஷ்மென்ட் இதுல குடுக்குற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ்ல வந்து இந்த ஓசி தலைமையில ஒரு ஆப்பரேஷன் ஒண்ணு நடக்கும். அந்த ஆப்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிய வந்து குளோஸ் பண்ணிருவாங்க. குளோஸ் பண்ணி அத அப்படியே மறைச்சிருவாங்க. இது வந்து மேலதிகாரிக்கு வந்து சூரி பிளஸ் அமுதன் இவங்க மூலியமா மேலதிகாரிக்கு வந்து தெரிய வந்துரும். ஸோ இதனால அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அமுதன் கேரக்டர வந்து ட்ரான்ஸ்ஃபர் குடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஸோ சூர்யா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூர்யா வந்து குளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுவாரு. ஸோ அதுக்கு வந்து நெறையா ட்ரை பண்ணுவாரு. அந்த அட்டெம்ப்ட்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து ஓடிட்டு இருக்க மாரி காட்டியிருப்பாங்க. இந்த போலீஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அமுதன் ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அந்த என்டையர் போலீஸ் டீமுக்கு வந்து நெறைய விஷயத்த ஹெல்ப் பண்ணுவாரு. சாப்பாடு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதில வந்து போயிட்டு இறங்கி இது மாரி அ சாப்பாடு ஏன் சரியில்ல? இந்த மாரி அது விஷயங்கள்லாம் வந்து கலந்து பேசி இந்த டீம்மேட்ஸ்க்கு வந்து இந்த மாரி அமைதியா போணும். நீ எதிர்த்து பேசக்கூடாது. சீனியாரிட்டினா கொஞ்சம் அ ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் இவரு சொல்லுவாரு. ஸோ பசங்களுக்கு நெறைய விஷயமா அந்த இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு காப்பா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ. அ ஆரம்பத்துலருந்து இந்த கத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல வந்து விஜய் சேதுபதிய வந்து பார்க்கும்போது ஒரு கெட்ட கண்ணோட்டத்தோடவே பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இந்த இந்த சைடு பின்னாடி வந்து நல்லது நடக்கிற மாரியே ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அப்புறம் வந்து விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் இயக்கம்ன்ற ஒரு டீமுக்கு வந்து இவரு தான் வந்து தலைமை தாங்குவாரு. அந்த ஊர் ஜனங்களுக்கு வந்து போராளியா இவரு தான் இருப்பாரு. இந்த அரசாங்கத்துக்கு எதிராவும் இவரு தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டீம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த நடக்கிற நடக்கிற அநியாயங்கள், இந்த என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இவரு தான் வந்து ஒரு தலைமை ஏத்து, இவரு தான் வந்து ஒரு லீடரா வந்து செயல்படுவாரு. விடுதலை பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி போர்ஷன் வந்து இவ்வளோ தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அவரோட பேக் ஸ்டோரி, அவர் ஏன் இப்படி ஆனாரு? அப்படின்றதெல்லாம் பார்ட் 2ல தான் நமக்கு தெரியும்.